குடும்ப நண்பர், குடும்பத்தில் ஒருவர், உங்கள் வேட்பாளர், முன்னாள் அமைச்சர், வருங்கால அமைச்சர் சகோதரர் இங்கு தேர்தல் பொறுப்பாளர் இருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் என் அன்பு சகோதரமான சவுந்தரராஜன் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியின் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட தலைவர் என் அன்பு சகோதரர் புத்தப்பலவேசம் அவர்களை, மாவட்ட கழக அவைத்தலைவர் கூனியூர் மாடசுவாமி அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் மாரிச்செல்வம் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய தலைவர் அச்சன் அவர்களே, திருமதி ஷீலா பாரதி அவர்களே, திரு காமராஜ் அவர்களே, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் காமராஜ் அவர்களே, முன்னாள் மாவட்ட அரசு வழக்கறிஞர் சிவலிங்கமுத்து அவர்களே, மாவட்ட அம்மா பேரவை திரு ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் சேர்மன் திரு ராஜகோபால் அவர்களே, அமமுக முன்னாள் மாவட்ட செயலர் ஆசிரியர் அவர்களே, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அமல்ராஜ் அவர்களே, திரு சேகர் அவர்களே, லட்சுமண பெருமாள் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் மாவட்ட துணைத் தலைவர் லட்சுமணராஜா அவர்களே, மாவட்ட செயலாளர் திருமதி செல்வகணி அவர்களே, சேரன் மாவட்ட கிழக்கு ஒன்றிய தலைவர், இந்த ஒன்றியத்தின் தலைவர் செல்வி ரேவதி அவர்களே, மற்றும் இந்த பிரச்சார பயணத்தில் கலந்து கொண்டு இந்த பிரச்சாரத்தை வெற்றி பெற செய்ய வந்திருக்கும் பி பாலராஜ் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, தாமஸ் அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, பட்டு சுந்தரராஜ் அவர்களே, தர்வேராஜ் அவர்களே, ராஜா அவர்களே, சவுந்தரராஜன் அவர்களே, புலவன்குளம் ஊராட்சியை சார்ந்த தாவீத் ராஜா அவர்களே, யோசேப் அவர்களே, கோபாலகிருஷ்ணன் அவர்களே, டி ராஜாமணி அவர்களே, கரிசல்பட்டி ஊராட்சியை சார்ந்த பெருமாள் அவர்களே, முத்துக்கன் தவசுமணி அவர்களே, அமல்ராஜ் அவர்களே, ஜெபராஜ் அவர்களே, கன்னியப்பன் அவர்களே, இயேசுபாதம் அவர்களே, ஜேம்ஸ் அவர்களே, வெங்கடரங்கபுரம் ஊராட்சியை சார்ந்த டி கண்ணன் அவர்களே, மற்றும் மக்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, இளைஞர்களே, இளைஞர்களே, காவல்துறை நண்பர்களே, என் தோளோடு தோல் நிற்கின்ற இன்று வரை என்னை கலை உலகத்தில் ரசித்த ரசிக பெருமக்களே, பத்திரிகை சொந்தங்களே, ஊடக நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, புகைப்பட நிபுணர்களே, செல்போன் பிரியர்களே, மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே உங்கள் வேட்பாளராக உங்களுக்கு நன்கு அறிமுகமான என் அன்பு சகோதரர் எஸ்கே சுப்பையா அவர்களை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. இருந்தாலும் அவரை பற்றி உங்களிடம் பேசிவிட்டு இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதற்காக அகற்ற வேண்டும், எதற்காக நீக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக தெரிவித்துவிட்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். எஸ்கே சுப்பையா அவர்கள் குடும்பத்தினர் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். ஏனென்றால் எப்போதும் நான் தென்காசிக்கு வந்தாலும் சரி, குற்றாலத்துக்கு படப்பிடிப்புக்கு வந்தாலும் சரி, என்னை அரவணைத்து ஒரு மகன் போல் அவர் தந்தையார் இருக்கும்போது ஐயா எஸ்கே பாண்டியன் அவர்கள் தினமும் காலையிலே நான் எழுந்தவுடன் என்னுடன் அமர்ந்து பேசிவிட்டு தான் செல்வார். அந்த அளவிற்கு ஒரு குடும்ப உறவு பாசம் இன்று வரை தொடர்கிறது. அது மட்டுமல்ல, சேவை மனப்பான்மை உள்ள ஒரு குடும்பம் என்று சொல்ல வேண்டும். ஆகவேதான் முன்னாள் அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, இன்று உங்களின் வெற்றி வேட்பாளராக எஸ்கே சுப்பையா வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரின் செயல் நிச்சயமாக உங்களுக்காக இந்த தொகுதியில் என்னென்ன செய்ய வேண்டுமோ, எது விடுபட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதை உங்களிடம் தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு புண்ணிய பூமி, திருநெல்வேலி மாவட்டமே ஒரு புண்ணிய பூமி. தாமிரபரணி, மணிமுத்தாறு ஆறுகள் ஓடும் புண்ணிய பூமி. பாபநாசநாதர் திருக்கோயிலும் கோயில்கள் நிறைந்த இந்த இடத்தில் நான் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கு விவசாயம் முன்னாக இருந்தாலும் அந்த விவசாயிகள் நிறைந்த இந்த ஊரிலே பேசுவது மேற்கொண்டு பெருமை. ஏனென்றால் விவசாயிகள் சேத்துல கால வச்சாதான் நம்ம சோத்துல கையே வைக்க முடியும். அந்த அளவிற்கு விவசாயிகள் பெருகிய இந்த மாவட்டத்தில்
எங்க அன்பு சகோதரர் உங்களுக்கெல்லாம் சேவை புரிய வந்திருக்கிறார் என்று சொல்லும் போது பெருமையாக இருக்கிறது. இந்த அம்பை தொகுதியை பொறுத்தவரை சமத்துவத்தோடு அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். யார் கையை கீறி பார்த்தால் ரத்தம் சிவப்பு நிறத்துதான் மூலம் இறைவனின் படைப்பில் நாம் அனைவரும் ஒன்று என்ற தத்துவத்தை ஒற்றுமையாக இருந்து தோழமை கட்சிகள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு ஒன்றாக செயல்பட்டு ஊழல் மிகுந்த ஆட்சியாம் திராவிட முன்னேற்றங்களின் ஆட்சி அகற்றுவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்பதை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இருக்கிறது. ஆனால் அடிக்கடி எரியும் போது எனக்கு உங்கள் மீது அன்பு பாசம் உங்களை கட்டி தழுவி முத்தப்பட வேண்டும் என்ற திராவிட முன்னேற்றங்கள ஆட்சி எதற்காக அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கு நமது தலைவராக நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவதற்காக இந்த தேர்தலை நாம் அவர் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகள் அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக செயல்பட்டால்தான் இந்த அரசை நம்மால் அகற்ற முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்பு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மலரும் என்பதை நான் தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொண்டேன். இது காலத்தின் கட்டாயம் என்று நான் சொல்லும் போது காலத்தின் கட்டாயம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் மிகுந்த ஒரு ஆட்சியாக இருக்கிறது. வறட்சி பாதையில் நம்ம எடுத்துச் செல்லாமல் வீழ்ச்சி பாதையில் நம்ம எடுத்துச் செல்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்படி வீழ்ச்சி என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் விட்டு சென்ற கடனாக இருக்கும் போது 5 லட்சம் கோடி தமிழக கடன். சுதந்திர தினத்தில் சுதந்திரம் பெற்று இந்தியா அன்று வரை 5 லட்சம் கோடியை என்றுமே கடன் தாண்டியதில்லை. ஆனால் 10.7 லட்சம் கோடி கடன் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த 5 லட்சம் கோடியை நீங்கள் எப்படி செலவழித்தீர்கள், எதற்காக செலவழித்தீர்கள் என்பதை சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஊழலை பற்றி சொல்லும் போது டாஸ்மாகில் ஊழல், பிறகு பதிவு பத்திரம் அதுல ஊழல், இப்படி ஊழல் பட்டியல் ஊழல் பட்டியல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஊழலுக்கு பிறகு நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால் இந்த குடிப்பழக்கம் இந்தியாவிலேயே நமது தேசத்திலேயே அதிகமான குடும்பங்கள் தன் குடும்ப தலைவனை இழந்திருக்கின்ற விதவைகள் எத்தனை பேர் தெரியுமா? 1.8 கோடி விதவைகள் தமிழகத்தில் இருப்பதாக கருத்து கூறுகிறது. ஆக இந்த குடிப்பழக்கம் எப்படி நம் குடியை எடுத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்க வந்து டாஸ்மாக் கடை ஒழிப்போம் சொன்னாங்களா? அன்பு சகோதரி கனிமொழி பேசும்போது நாங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்து டாஸ்மாகை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். இதுவரை ஒழிக்கப்படவில்லை. அவங்க தான் சொன்னாங்க அதிகமான விதவைகள் ஒரு நாடாக தமிழகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது, டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். செஞ்சாங்களா? அதுவும் செய்யல. அதற்கு பிறகு மிகவும் வருத்தமான ஒன்றுதான் இந்த போதை கலாச்சாரத்தின் பிறகு கஞ்சா பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்களிடம் கஞ்சா மெத்தன்றாக ஏதோ சொல்றாங்க. நான் வாகனத்தில் வரும்போது ஒரு சொல்லிக் கொண்டு வந்தார், ஒரு சிறு நாகப்பாம்பு இருக்கிறதா, நாகப்பாம்பு சிறு பாம்பு நாக்கில் ஒரு